கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் புதிய ஆண்டின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்துக்குள்ள நாம் பார்க்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனங்களை நாம் வாசித்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவோம். சகரியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 5 காரியங்களை கர்த்தர் நமக்கு அங்கே கட்டளையிட்டு சொல்கிறதாகுது. முதலாவது, நீ என் வழிகளில் நடந்து. 2வது, என் காவலை காத்தார். 3வது வாசிக்கிறோம், என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். 4வது, என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். 5வது, இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். மேல உள்ள 4 காரியங்களையும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது கடைசியாக ஆவியானவர் நமக்கு இந்த ஆண்டில சொல்லுகிற காரியம், இந்த 5வது வசனத்துல 5வது காரியங்களை பார்க்கிறோம். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, இந்த கால வேளையில கூட நல்ல கவனிங்க. 2025ஆம் ஆண்டு முழுவதும் நாம ஆலயத்துக்கு சென்றோம், வேதம் வாசித்தோம், கர்த்தரை துதித்தோம், அவருடைய உபவாச கூட்டங்களில் கலந்து கொண்டோம். கர்த்தருக்கு முடிந்த அளவுக்கு நாம் காணிக்கைகளையும் நம்முடைய உதாரணத்துவமான எல்லா காரியங்களும் மனசை திறந்து கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த 2026 ஆவியானவர் இன்னும் நமக்கு ஊர்ஜிதமாக சொல்லப்படுகிற காரியங்களை நல்ல கவனிங்க. நீ என் வழிகளில் நடந்தால். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப மேலையும் தீர்க்கதரிசியை கொண்டு சகரியாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதான காரியத்துல, நீ என் வழிகளில் நடந்தாய். அவருடைய வழிகளில் நாம் நடக்கணும். அவருடைய வழிகள் என்று சொல்லும்போது அவருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது. அவருடைய வாழ்க்கை ஒன்று உண்டு, அந்த வாழ்க்கையில நடக்கணும். அதுல தான் தானியேல், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, இப்படிப்பட்ட பக்தர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில நடந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நிறைய தோல்விகளை தழுவினார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிற காரியம் 2026 அவருடைய வாழ்க்கையில நம்ம நடக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது நம்மால ஜெயிக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையில நடக்கணும். அதைத்தான் சொல்லுகிறார், நீ என் வழிகளில் நடந்து என்று சொல்லி. 2வது பாருங்க, அங்கே நடந்து என்று கம போட்டுட்டு என் காவலை காத்தால். நமக்கு ஒரு காவல் உண்டு. வீட்டுக்கு நம்ம காவல் காத்துக்கிட்டு இருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல செக்யூரிட்டி கார்டை போட்டிருக்காங்க, காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் கூட தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிற காரியம், என் காவலை காத்து நட. என் காவல் உன் காவல் 2 இருக்குது. நீதிமொழிகள் 4:23 வாசிக்கிறோம். இங்க பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிற நீதிமொழிகள்ல, பிரியமான தேவ ஜனமே, அங்கே வாசிக்கிற அந்த பகுதி நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த நீதிமொழிகளை பாருங்க. 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் நிறைய காவல் இருக்குது. எல்லா இடத்துல நம்ம காவல் காணணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு உள்ள வராதபடிக்கு, ஆவிக்குரிய உள்ள வராதபடிக்கு, கண்கள் வழியா உள்ள வராதபடிக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாவலை கொடுக்கிறார். அவர் தான் எச்சரிக்கையா இருந்து சொல்லி எல்லா காவலோடும் சாலமோன் சொல்லுகிறார், உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப காத்துக்கொள்ளும் போது தான் ஜீவ ஊற்று நமக்கு புறப்படும். இங்கே தான் ஆண்டவர் பழைய காலத்துல பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் கூட பேசும்போது, என் காவலை காத்து நடந்தால் என்று சொல்லி பாதுகாக்க நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா காவலோடு கூட என் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். 2 காரியத்தை இந்த 2026 பார்க்கிறோம். முதலாவது, என் வழிகளில் நடக்கணும். 3வது, என் காவலை காக்கணும். 2வது, என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். என் ஆலயத்தில் நியாயம்
அதிபதியா இருப்பார்கள். அங்கே ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பார்கள். அந்த பகுதியை கர்த்தர் கொடுக்கிறார். என் ஆலயத்தில் நீ நியாயம் விசாரிப்பாய். ஒரு மனுஷனுக்கு நேர்மை, ரெண்டாவது உண்மை, ரெண்டு இருந்தா மாத்திரமே தான் அவனால இந்த ஆலயத்துல நியாயம் விசாரிக்க முடியும். இல்லைன்னா போயா அப்படின்னு சொல்லிட்டு அல்ல தட்டிட்டு போயிடுவாங்க. ஆகவே பிரியமானவர்களே, நான்காவது பாருங்க, என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். வெளி ஊழியங்கள், உள் ஊழியங்கள், சபைக்குள்ளே நடக்கிற காரியங்கள், வெளியில் நடக்கிற காரியங்கள், வெளியிலிருந்து ஆத்துமா அறுவடையை நாம் சபைக்குள்ளே செய்யும் போது அநேக ஆத்துமாக்களை வெளியே கொண்டு வர முடியும். பிரகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது பாருங்க, இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். உலாவுகிறதற்கு இயேசு இந்த 2026ஆம் ஆண்டிலே நமக்கு ஒரு இடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த இடத்தை கொடுத்து அதிலே உலாவும்படிக்காக அவர் விரும்புகிறார். இந்த 4 காரியங்களை நம்ம செய்யும் போது ஐந்தாவதாக ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை கட்டளையிடுகிறார். இங்க பாருங்க, இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே, எங்கே நிற்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய பாதையிலே, அவருடைய சபையிலே, அவருடைய சங்கத்திலே நிற்கிறவர்களுக்குள்ளே, இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே அப்படின்னு சொல்றார். எல்லாரையும் பார்த்து இவர்களுக்குள்ளே நீ வழியில நடப்பாயா, எல்லாருக்குள்ள என் காவலை காப்பாயா, எல்லாருக்குள்ள என் பிரகாரங்களை நீ பாதுகாப்பாயா என்று சொல்றார். 21:15 வாசிக்கிற யோவான் சுவிசேஷத்துல, இவர்களிலும் என்னை அன்பாய் நேசிக்கிறார், இவர்களிலும் என்னிடத்து அன்பா இருக்கிறார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். காரணம் என்ன? முதல் சபைக்கு அவர் குருவானவராக நியமிக்கத்தக்கதாக ஆண்டவர் பேதுருவை பார்த்த 11 பேர்களுக்குள்ளே, இந்த 120 பேர்களுக்குள்ளே, இந்த 70 பேர்களுக்குள்ளே என்னை நீ அதிகமா நேசிக்கிறாயா, என்னில் அன்பாய் இருக்கிறாயா? இந்த ஆண்டில கூட கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை சபையில 500 பேர்ல இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை 100 பேர்ல ஒருவரா இருக்கலாம், 50 பேர்ல ஒருவரா இருக்கலாம், இல்ல 10 பேர்ல ஒருவரா இருக்கலாம், நீங்க 20 பேர்ல ஒருவரா இருக்கலாம். நிற்கிறவர்களுக்குள்ளே நிற்கிற எல்லாரையும் பார்க்கிறார். அவர்களுக்குள் நாம தெரிந்து கொள்ளப்பட்டவளா இருக்கிறோமா? ஒரு ஆளை கர்த்தர் இந்த ஆண்டை எதிர்பார்க்கிறார். அவரை பார்த்து தான் சொல்றார், என் காவலை காப்பாயா, என் வழிகளில் நடப்பாயா, என் பிரகாரங்களில் நியாயம் விசாரிப்பாயா, என் பிரகாரங்களை காத்து நடப்பாயா. இவை எல்லாவற்றிலும் செய்யும் போது 5வது காரியத்தில் ஆண்டவர் தனக்கு வேண்டிதான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நமக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுக்கிறார். அங்க பாருங்க, இங்க நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். சபையினுடைய வளர்ச்சி இதைத்தான் குறிக்கிறது. சபைக்குள்ள நம்ம இருக்கலாம், சங்கத்துக்குள்ள இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டிலே நமக்கு நிற்கிறவர்களுக்குள்ளே ஒரு இடத்தை கொடுக்கிறார். ஒரு வீடு வாசல் அமைத்து கொடுத்து அதில் அவர் உலாவும்படிக்க விரும்புகிறார். அங்க பாருங்க, எதை சொல்லுகிறது? உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும்போது ஆதாமுடைய வீட்டிலே கர்த்தர் உலாவினார். புதிய ஏற்பாட்டு காலத்துல 2 குழந்தையர் 6ஆம் அதிகாரம் என்று சொல்ல நினைக்கிறேன். அங்க பாருங்க, 6ஆம் அதிகாரத்தோட வசனத்துல, நீங்க அவளுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று சொல்லு. அதே ஆவியானவர் தான் இந்த ஆண்டில கூட நமக்கு ஒரு இடத்தை கொடுத்து, வீடு வாசல்களை கொடுத்து அவர் உலாவும்படிக்க விரும்புகிறார். ஆகவே 2026ஆம் ஆண்டில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற காரியங்களை 4 சரியாய் கடைபிடிப்போம். 5வது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நம்பர் 1, 2, என் வழிகளில் நடந்து, 2வது என் காவலை காத்தால், 3வது என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், 4வது என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், 5வது அவர் முழுவதுமான ஆசீர்வாதத்தை நம்மை கொடுத்து நம்முடைய குடும்பங்களில உலாவ கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே, காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். 2026ஆம் ஆண்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசும். இந்த ஆண்டிலே நல்ல வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு, இடம் இல்லாதவர்களுக்கு இடத்தை உண்டாக்கி கொடுத்து அவளை தம்முடைய பிள்ளையாய் மாற்றும். அவளுக்குள்ளே உலாவுவீராக. இந்த ஆண்டில பெரிய காரியங்களை செய்யும், மென்மேலும் உயர்த்துவீராக. 2025ஆம் ஆண்டில் இருந்ததான எல்லா அசுத்தங்கள், எல்லா உமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பரிசுத்தமாய் வாழ தேவனே கிருபை செய்வீராக. இந்த ஆண்டினுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. வல்லமை உள்ள கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமாம். மீண்டும் உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த 2026 ஆண்டினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக.